ஓஷோ அவர்கள் ஆதாம் ஏவாள் கதையை பற்றி நமக்கு இன்னும் விரிவாக சொல்கிறாங்க. பைபிளில் அந்த கதை பாதியோட நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத சொல்கிறாரு. அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத பார்க்கலாம். உலகம் எப்படி தோன்றியது, முதல் மனிதன் எப்படி தோன்றினா, அப்படி எல்லாமே பைபிளில் நம்ம படிச்சிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா முதல் மனிதனாக ஆதாமையும் முதல் பெண்ணாக ஏவாளையும் கடவுள் படைத்தார் அப்படின்றத சொல்லுவாங்க. கடவுள் அவர்களுக்கு அங்கே எல்லா உரிமையும் கொடுத்துருப்பாங்க. அதில் அவங்க தவிர்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, அறிவு என்ற மரத்தில் இருக்க பழங்களை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு மட்டும் அவங்களுக்கு விதிச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்க ஒரு பாம்பு ஏவாள் கிட்ட அந்த பழத்தை சாப்பிட சொல்லியிருக்கோம். ஏவாளும் அந்த பழத்தை சாப்பிட்றாங்க, அப்புறம் ஆதாமும் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் கடவுளால் அவங்க துரத்தி அடிக்கப்படுறாங்க. இப்படி தான் பைபிளில் வந்திருக்கும். ஓஷோ அவர்கள் சொல்கிறாங்க, இதுக்கப்புறமும் இருக்கிறது சில விஷயங்கள், அது மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த அறிவு மரத்தில் இருக்க அந்த பழத்தை சாப்பிட்ட உடனேயே அவங்களுக்கு வாழ்க்கை அப்படின்ற மரத்தில் இருக்க பழத்தையும்